الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا وعلى سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم يؤم القوم أقرأهم لكتاب الله إلى آخر الحديث. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை ஐந்தவராது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பெரும் இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று இறைவனது இல்லம் நாடி வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமிக்க கண்ணியம் வாய்ந்த ஒரு மகத்தான ஒரு மாதத்திலே அல்லாஹு தஆலா நம் அவர்களை அமரச் செய்திருக்கின்றான். வல்ல ரஹ்மானுக்கே புகழெல்லாம் உண்டாகட்டுமாக. இந்த ரமதானுடைய எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. ரமதானில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அடைந்தவர்களாக, ரமதானின் மூலம் நம் வாழ்வில் பெரும் ஒளிகளை பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தையும் பரக்கத்தையும் கொண்டு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் நீக்கி அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்தி தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது. இரண்டாவது நோன்பை நாம் நோற்று அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம். ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த ரமதான் வரும்பொழுது நம்ம அவர்களுக்கு ஒரு சில செய்திகளை அழகிய முறையில் சொல்லி காட்டுவான். குர்ஆனுடைய வழிமுறைப்படி அந்த வழிகளை நாம் எடுத்து நம்முடைய வாழ்வில் நடந்தோமே என்று சொன்னால் இந்த ரமதான் நமக்கு அழகிய ஒரு மாதமாக, ஒரு மகத்தான மாதமாக, ஒரு கண்ணியமான மாதமாக அமையும். மாறாக அந்த செயல்களை எல்லாம் விட்டு நாம் எப்போதும் போல நானும் ஒரு முஸ்லிம், நானும் நோன்பு வைக்கின்றேன், இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு வார்த்தையில் சொல்லி காட்டுவார்கள். சில கூட்டம் இருக்கும், அவர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள், நோன்பு வைத்து பசித்திருப்பதன் காரணமாக அல்லாஹ்விற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் தாகித்திருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் தனித்திருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா பேருக்கு நோன்பு வைக்கிறவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையிலே சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹும் ரசூலும் சொன்ன வழிமுறைகளின்படி குர்ஆன் இந்த ரமதானை அடைந்து ரமதானில் செய்ய வேண்டிய அமல்களை அனுதினமும் சரியான முறையில் சீராக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த இடத்தில் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த இடத்தில் உயர்த்தி வைத்து விடுவான். இல்லை என்று சொன்னால் நான் பசித்திருந்ததை தவிர்த்து இந்த ஒரு மாத காலம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஏதோ நானும் நோன்பு வச்சேன், நானும் தாகித்திருந்தேன், நானும் பசித்திருந்தேன் அப்படின்ற வேணா சொல்லிக்கலாமே தவிர்த்து அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் அடைந்திருப்போமா என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் அடைந்திருக்க மாட்டோம். அதில் முதலாவது ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹரு ரமதான், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான் ஷஹரு ரமதான், ரமதானுடைய மாதம்.
இனியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா 12 மாதங்களை இந்த உலகத்தை படைக்கும் பொழுது 12 மாதங்களை ஆக்கியிருக்கின்றான். 12 மாதங்களை ஆக்கிய ரப்புல் ஆலமீன் அதில் 4 மாதங்களை சிறப்புப்படுத்தியும் இருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை சிறப்புப்படுத்தியதாகவும் கூறுகின்றான். குர்ஆனிலே எந்த இடத்திலும் அந்த 12 மாதங்களின் பெயர்களையும் அல்லாஹ் சொல்லவில்லை. 4 மாதங்களை 12இல் 4 மாதங்களை சிறப்புப்படுத்தினோம் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் தஆலா தனித்து கூறுகின்றான். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்ற ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ரஜபுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். ஷஅபானுடைய மாதத்தின் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்திய மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவானே தவிர்த்து இந்த மாதங்களுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா சொல்வது கிடையாது. ஆனால் நமக்கு அருளப்பட்ட இந்த ரமதானுடைய மாதத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துகின்றான், தன்னுடைய குர்ஆனிலே பதிவும் செய்கின்றான். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்று இந்த மாதத்தினுடைய பெயரை சொல்லுகின்றான். ஏன் என்று சொன்னால், அல்லதி, அது எத்தகைய மாதம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும் சொல்கின்றான் என்று சொன்னால், ஏன் அந்த மாதத்தினுடைய பெயரை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், குர்ஆனுடைய மாதம் என்ற ஒரே ஒரு காரணம் தான். குர்ஆனுடைய மாதம் என்ற ஒரே ஒரு காரணத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய பெயரை சொல்லி இந்த மாதத்தையும் சிறப்புப்படுத்துகின்றான். ஏனென்று சொன்னால், இதற்கு பலவிதமான வரலாற்று நிகழ்வுகள் இதற்கு ஆதாரமாக அமையும். இதற்கு ஆதாரமாக பலவிதமான வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா எந்த மாதத்தினுடைய பெயரை சொல்லாமல் ரமதானை மட்டும் சொல்லி, ஏன் என்று சொன்னால் அந்த மாதத்தில் குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம், குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர, உங்களில் யாராவது அந்த மாதத்தை அடைந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதா. ஆனால் அல்லாஹு தஆலா ரமதானை முதலில் அதனுடைய பெயரை சொல்லி அதனுடைய வர்ணிப்பை கொண்டு வரும் பொழுது குர்ஆனை கொண்டே அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றான். குர்ஆன் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, குர்ஆனை எதுவெல்லாம் சாடி இருக்கின்றதோ, குர்ஆனை யாரெல்லாம் கடைபிடித்தார்களோ, குர்ஆனை யாரெல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, குர்ஆனை யாரெல்லாம் சிறப்புப்படுத்தினார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹு தஆலா சிறந்தவர்களாக ஆக்கி வைப்பான். அவர்களையெல்லாம் அல்லாஹு தஆலா சிறந்தவர்களாக ஆக்கி வைக்கின்றான். முதல் ஆதாரம், ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா இறக்கியதன் காரணமாக ரமதானுடைய மாதத்தினுடைய பெயரை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இரண்டாவதாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் பட்டினுடைய இரவிலே அல்லாஹு தஆலா இறக்கியதாக அந்த இரவையும் அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான். இரவையும், அந்த இரவையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சிறப்புப்படுத்துகின்றான். எந்த இரவு? குர்ஆன் அருளப்பட்ட இரவை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த குர்ஆன் நம்மிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னால், நாம இன்னைக்கு இந்த குர்ஆனை எவ்வளவு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தியதனுடைய நோக்கம், இந்த எம்பெருமானார் முஹம்மது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக நம்மை சிறப்புப்படுத்தியதனுடைய நோக்கம், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு குர்ஆனை அருள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அருளி அவர்களுடைய உம்மத்தினர்கள் இந்த குர்ஆனை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பெற்று அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்துகின்றார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மளை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனை கொடுத்து அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்துகின்றார். இப்படியாக குர்ஆன் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ, குர்ஆன் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா சிறப்பை மட்டுமே காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் நம்மளுடைய வந்து விட்டது என்று சொன்னால் முதலில் நாம் செய்ய வேண்டிய விஷயம், நாம் செய்ய வேண்டிய விஷயம், அதனால தான் முதல் நாள் ராத்திரியே நம்ம தராவி தொழுகை ஆரம்பிச்சு அதுல குர்ஆன் ஆரம்பிச்சோம். அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும்? ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகின்றோமோ அவர்கள் நோன்பு வைக்கின்றோம். முதல்ல குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்மளுக்கு வேண்டும்.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் ஏதோ தராவியால போனோம், அஜர்த்து உலக ஜுசு ஒன்றையாங்க ஜுசு ஓதுறாரு, அவர் ஓதுனதுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்டோம், நான் குரான் ஓத கேட்டுட்டேன், தொழுதுட்டேன், இதுவல்ல. இது எப்பேற்பட்டவர்களுக்கு என்று சொன்னால், இங்கே ஓதக்கூடிய குரானுடைய ஆயத்துகள் நமக்கு தெளிவாக விளங்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு ஓகே. நம்ம ஓதக்கூடிய ஆயத்துகள், நம்ம ஓதக்கூடிய வசனங்கள் பின்னாடி இருக்கு, இன்னென்ன இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஒரு ஆணை நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் ஓதி பழகியவர்களுக்கு மட்டும்தான் இங்கே ஓதக்கூடிய ஆயத்துகள் நமக்கு பின்னாடி இருக்கிறவர்களுக்கு விளங்கும். மாறாக வருஷத்துல ஒரு தடவை நான் குரானை கேட்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது விளங்குமா? ஏதோ அஜர்த்தி ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காரு, அல்ஹம்து சூரா 7 ஆயத்து மட்டும் என்ன செய்யும்? விளங்கிடும். யாசின்னு விளங்கும், அதுல தப்பு உண்டா கூட எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்கும், யாசின்னு விளங்கிடும். மற்ற ஏதாவது சூறாக்கள் ஆயத்துகள் விளங்குமா? விளங்காது. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு கேட்பதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அல்லாஹ் தஆலா அதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுப்பான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் குர்ஆனுடைய தொடர்புக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நாம் முடிச்சு போட்டு பார்க்கிறோம். குர்ஆனை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சில மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் குர்ஆனை நம்ம கையில் எடுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான சிறப்புகளை கொடுப்பார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு கூட்டம் எங்கேயாவது வெளியே போறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது, ஒரு கூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு இமாமத்து செய்வதற்கு யார் தகுதியானவர்கள் என்று சொன்னால், குர்ஆன் அதிகம் ஓதியவர்கள் அதில் இருப்பவர்களிலே யார் என்பதாக பார்க்க வேண்டும். குர்ஆன் அதிகமாக ஓதியவர்கள் யார் என்று பார்த்து அவர்களை இமாமத் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலுமே குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா முன்னுரிமை கொடுப்பான். குர்ஆனுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பான். ரமதானுடைய மாதத்திற்கும் லைலத்துல் கத்ருடைய இரவிற்கும் அல்லாஹு தஆலா முன்னுரிமை கொடுத்தது போல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கும் அல்லாஹு தஆலா முன்னுரிமை கொடுத்தது போல ஒரு சஹாபிக்கு அல்லாஹு தஆலா முன்னுரிமை கொடுத்திருக்கின்றான். 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கு முன்னுரிமை கொடுத்தான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களில் ஒரு சஹாபிக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போவாங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு சென்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைச்சு இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு போய் சொல்றாங்க. ஹதீஸ்களிலே பதிவு செய்யக்கூடிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழரே, அல்லாஹு தஆலா இப்பொழுது எனக்கு ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? இன்ன சஹாபியினுடைய வீட்டிற்கு செல்லுங்கள். அல்லாஹு தஆலா அந்த சஹாபியினுடைய பெயரை சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு சொன்ன வார்த்தை, நேரா போய் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅபினுடைய வீட்டுக்கு போய் அவரிடத்துல குர்ஆனை ஓதி காட்டுங்கள் நபியேன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி? உபய் இப்னு கஅபுடைய வீட்டுக்கு போய் உபய் இப்னு கஅபிட்ட போய் நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் நபியே என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, சஹாபியை கூப்பிடுறாங்க. சஹாபிட்ட சொல்றாங்க, உபய் இப்னு கஅபே, உங்களிடத்துல குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி இருக்கின்றான். அந்த சஹாபியினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. யா ரசூலல்லாஹ், அப்படியே அரைஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? இங்க அல்லாஹு தஆலா நபியே உங்களை கூட்டிட்டு உங்களை என்னிடத்துல குர்ஆன் ஓத சொன்னானா அப்படின்ற வார்த்தை அவர்களிடத்தில் முதல்ல வரல. ஏன்னா யார்கிட்ட குர்ஆன் இறங்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இறங்குது. ஆனா அந்த சஹாபிக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா என் பேரை சொன்னானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உபையே, உங்க பேரை சொல்லித்தான் அல்லாஹ் சொன்னான். உங்க பேரை சொல்லித்தான் அல்லாஹ் சொன்னான். ஏன் என்று சொன்னால், குர்ஆனை உங்களை போன்ற அழகிய முறையில் யாரும் ஓதுவது கிடையாது. அதனால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரை சொல்லி உங்களிடத்திலே ஓதி காட்ட சொன்னான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் அவர்களிடத்திலே எப்பொழுதும் குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் உபய் இப்னு கஅப் அந்த ஆயத்துகளை எடுத்து குர்ஆனுடைய ஆயத்துகளை எடுத்து அழகிய முறையிலே ஓதுவார்கள், ரொம்ப அழகா ஓதுவார்கள். அதனால அல்லாஹு தஆலாவும் சஹாபாக்களில் ஒரு சஹாபியை தேர்ந்தெடுத்து நபியே உபய் இப்னு கஅப் இடத்திலே சென்று நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது சொல்லுவோம், அல்லாஹு தஆலா குர்ஆனுடையவர்களை உயர்த்துவானா மாட்டானா? அல்லாஹு தஆலா யார் குர்ஆனை அழகிய முறையில் பாதுகாத்து ஓதுகின்றோமோ அவர்களை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்துவானா மாட்டானா? எத்தனை எத்தனை சஹாபாக்கள், அபூபக்கர், உமர், அலி, எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய அர்ப்பணிப்புகளை கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட சஹாபிகளை எல்லாம் விட்டு அல்லாஹு தஆலா உபய் இப்னு கஅப் உடைய அவர்களுடைய பேரை அல்லாஹு தஆலா மொழிகின்றான் என்று சொன்னால், குர்ஆனை பாதுகாப்பவர்களை, குர்ஆனை அழகுபடுத்தியவர்களை, குர்ஆனை கண்ணியப்படுத்துவர்களை அல்லாஹ் அழகுபடுத்துகின்றான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் இந்த ரமதானுடைய மாதத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு இவ்வளவு கண்ணியமான ஒரு மாதமாக கொடுத்திருக்கின்றான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் என்ற ஒரு சஹாபி, ஒரு தோழரை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கமா நகரத்திற்கு பொறுப்புதாரியாக நியமிக்கின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை நியமித்த பிறகு ஒரு தடவை ஹஜ்ஜினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது அங்கே பார்த்தால் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ், அதாவது யாரை மக்காவிற்கு பொறுப்புதாரியாக நியமித்தார்களோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கறாங்க, ஏம்பா உனக்கு மக்காவினுடைய பொறுப்புதாரியா நான் உன்னை நியமிச்சிருக்கிறேன், உங்களை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நான் நியமித்திருக்கின்றேன். அப்படி மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிச்சிருக்கும் பொழுது ஊரை விட்டு நீங்க ஹஜ் செய்ய வந்திருக்கிறீங்க, ஓகே, பட் அங்க யாரை நியமிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? அங்க உங்களுக்கு பதிலாக யாரை நியமித்து வைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். ஹஸரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதரை, அழகிய ஒரு மனிதரை நியமித்து வைத்திருக்கின்றேன், அழகிய ஒரு மனிதரை, நல்ல ஒரு மனிதரை நியமித்து வைத்திருக்கின்றேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அப்படியா, யார் அவர், அவரா இவரான ஒவ்வொரு பேரா சொல்லி கேட்கறாங்க. ஹஸரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க எல்லாம் யாருமே கிடையாது அமீருல் முஃமினீன், ஒரு அடிமையை நான் என்னுடைய இடத்திலே பொறுப்புதாரியாக நியமித்து வைத்திருக்கிறேன். ஒரு அடிமையை கொண்டு போய் நியமித்து வச்சிருந்திருக்கீங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, ஒரு அடிமையை நியமித்து வச்சிருக்கிறீங்களா? அவர் அடிமையுடைய சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவரை உங்களுடைய பொறுப்பில் நியமித்து வச்சிருக்கீங்க என்பதாக கேட்கும் பொழுது நாஃபி இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே, அவர் என்னிடத்திலே உள்ளவர்களிலேயே குர்ஆனை சிறந்தவர்களாக ஓதக்கூடியவர்கள், அவர்களும் தான் சிறந்தவர்கள். குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவார், குர்ஆனுடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார், வராசத்துடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார். அதனால அவரை நான் என்ன செஞ்சிருக்கேன், எனக்கு பதிலாக இந்த நாட்களுக்கு, ஹஜ்ஜினுடைய நாட்களுக்கு எனக்கு பதிலாக அமீராக நியமித்து வைத்திருக்கின்றேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரியான காரியம் செய்தீர்கள். அடிமை என்றெல்லாம் பார்க்காமல் குர்ஆனை தெரிந்தவர்களை பொறுப்பிலே நியமித்தீர்கள் அல்லவா, இதுதான் சரியான விஷயம் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்துகின்றானோ அவர்களை எல்லாம் சஹாபாக்கள் மேன்மைப்படுத்துவார்கள். ஒரு அடிமை எல்லாம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ்விற்கு அடிமையோ, கீழ் ஜாதியோ, கருப்பு நிறமோ, வெள்ளை நிறமோ தேவை கிடையாது. எல்லாருமே அவனுடைய அடிமை. அவனுடைய அடிமைகளில் அல்லாஹு தஆலாவிற்கு முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால், யார் தன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் பற்றி பிடித்து தன்னுடைய வேதத்தை பாதுகாத்து தன்னுடைய வேதத்தை ஓதிக்கொள்கின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹு தஆலாவிற்கு பிடித்தமானவர். அவர்களை அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரத்தில் வேண்டுமானாலும் உயர்த்தி வைப்பான். அதனால தானே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு மறுமையில் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்னென்ன தெரியுமா? சுவனத்திலே குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், உலகத்திலே எந்த நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மறுமையின் சுவனத்தினுடைய அந்தஸ்துகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய வாயிலில் விடும் பொழுது அவர்களுக்கு சொல்லுவான், உலகத்துல குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தீங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறல்ல, இப்ப ஓத ஆரம்பி. அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்லாஹு தஆலா இடத்துல அந்த அடியார் கேட்பார், யா அல்லாஹ், சொர்க்கத்துல கொண்டு வந்து என்னை விட்டுட்ட, எனக்கு உண்டான இடம் ஏது? அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ உலகத்துல குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்த, இப்பவும் குர்ஆன் ஓத ஆரம்பி, நடந்துகிட்டே ஓதிக்கிட்டே போங்க.
நடந்து ஓதிக்கிட்டே போங்க. நீங்க எங்க முடிக்கிறீங்களோ, குர்ஆன் ஓதுவதை எங்கே நிறுத்துகின்றீரோ அது வரைக்கும் உங்களுடைய இடம். அல்லாஹு அக்பர். சுவனத்துல ஒரு ஜான் என்பது, ஒரு அடி என்பது இந்த உலகத்தை விட பெரியது. இந்த உலகத்தை விட பெரியது. அங்கே நடக்கும் பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே நடக்கின்றோம் என்று சொன்னால், குர்ஆன் எந்த அளவுக்கு நீளமானது? 6666 வசனங்கள். நாம தெளிவா ஓத ஆரம்பிச்சோம்னா குறைந்தபட்சம் நல்ல ஒரு ஹாஃபிஸ், வேகமாக ஓதக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹாஃபிஸ் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஓதலாம். 8 மணி நேரம் நாம எவ்வளவு தூரம் நடக்கலாம்? அதே அவர் கொஞ்சம் மெதுவா ஓதுறவர், இன்னும் கொஞ்சம் மெதுவா ஓதுறவர், ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் சுவனத்திலே எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹு தஆலா சுவனத்துல நமக்கு இடம் கொடுக்கிறான், இடம் எழுதி கொடுக்கிறான். குர்ஆனை ஓத ஆரம்பி, எங்க போய் முடிக்கிறியோ அது வரைக்கும் உன்னுடைய இடம். அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் அந்த அளவுக்கு நம்மளை சிறப்புப்படுத்தும். பல விஷயங்கள் சொல்லி இருக்கின்றோம். கபரிலே அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திலே குர்ஆன் நம்மளை அப்படியே அமர்த்துக் கொள்ளும். எந்த கேள்வியா இருந்தாலும் என்கிட்ட கேளு, அனுப்பிட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு. இங்க இருந்து மலக்குமார்கள் நேரா போய் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, யா அல்லாஹ், குர்ஆன் அங்க கேள்வி கேட்க விட மாட்டேங்குது. மறுமையில போய் நிற்கும். கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா இடத்துல குர்ஆன் போட்டி போடும், வாக்குவாதம் செய்யும். ரப்பே, நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றாய், உலகத்திலே என்னை பாதுகாத்தவனை மறுமையிலே நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக என்னிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கின்றாய். அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்னோடு சுவனத்திற்கு அனுப்பு என்பதாக குர்ஆன் வாக்குவாதம் செய்யும். அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் நாளை மறுமையிலும் கபரிலும் நமக்காக வேண்டி இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி நாம் நேரம் எடுத்தால், அதற்காக வேண்டி நம்முடைய காலங்களை செலவழித்தால், அதற்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், கபரிலும் மறுமையிலும் இந்த குர்ஆன் நம்மளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சுவனத்தையே எழுதி கொடுக்கும் அளவிற்கு இந்த குர்ஆனிற்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த தரஜாக்களை கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மளிடத்திலே வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானை குர்ஆன் இறக்கியதை கொண்டு சிறப்புப்படுத்துகின்றான் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை குர்ஆனை எடுப்பதனால் எவ்வளவு சிறப்படையும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம், முக்கியமாக இந்த ரமலானுடைய காலம் முழுவதும் நாம் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக, அதனுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய கியாமத் வரை நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய சந்ததியினர் அனைவர்களும் இந்த குர்ஆனை பற்றி பிடித்தவர்களாக, ஹாஃபில்களாக, குவ்வத்துல் ஹாஃபில்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய சந்ததிகளை ஆக்கி வைப்பானாக. குர்ஆனை மனனம் செய்வதற்கு தயவு செய்து ஹாஃபிஸ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு மதரசாவில் போய் ஒரு பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும்னு சொன்னா அவர்கள் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறோம். குர்ஆன ஹாஃபிஸ் ஆக்கணும்னா கௌரவ குறைச்சலாக நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான, ஒரு கேவலமான எண்ணத்தை முதலில் கைவிட வேண்டும். என் புள்ள போய் மதரசாவில் போய் ஓதுறதா? அல்லாஹ், இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருச்சுன்னு சொன்னா, என் புள்ள போய் மதரசாவில் போய் ஓதணுமா? காசு இல்லாம ஃப்ரீயா என் புள்ள எதுக்கு ஓதணும்? எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்குது அப்படின்னு சொன்ன அகம்பாவத்தினுடைய பின் விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு மதரசாக்களிலும் ஃபீஸ் வாங்கி கொண்டு ஓதி கொடுக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? போனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னப்பா ஃபீஸ் வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னா, வேற என்ன செய்யறது, ஃபீஸ் வாங்காம ஓத வச்சோம்னா கௌரவம் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை மதரசால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பை போட்டு மாசம் 5000 10,000 வாங்கலாம். எல்லா மதரசாக்களிலும் நடக்கின்றது. 5000 10,000 மாசம். இப்ப கௌரவமா பார்க்காத ஆளுகள்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஆனால் கௌரவம் இல்லாமல், எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த குடும்பத்தினர்களுக்கு இது சாத்தியப்படாத ஒரு விஷயமாக போகுது. கஷ்டப்படுறவங்க எல்லாம் இன்னைக்கு மதரசாக்களை தேடுறாங்க. எந்த மதரசாக்கு போனாலும் ஃபீஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை போய் ஓசில போய் உட்கார்ந்து ஓதணுமான்னு பார்த்த கௌரவம். இன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஓதினால்தான் இந்த குர்ஆன் நாளை நம்முடைய கபரிலும் மறுமையிலும் பாதுகாக்குமே தவிர்த்து, கௌரவத்திற்கும் பெயருக்கும் பணத்தை கட்டி அடுத்தவர்களை சிரமப்படுத்தி கொண்டு போய் ஓத போறதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா மதரசாக்களிலும் போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருக்குதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி எண்ணம். குர்ஆனை ஓதுனா அப்படின்னு சொன்னா கௌரவ குறைச்சல். ஒரு ஊரில் அப்படிதான் கொண்டு போய் சேர்த்தாங்க. நல்லா ஓதுனானே அப்படின்னு சொல்லி மதரசால கொண்டு போய் சேர்த்தோம்.
நம்மளுடைய ஒரு முயற்சியை எடுத்து அந்த பிள்ளை நல்லா ஓதுறான், ஹிம்ஸ் நல்லா ஓதுறான், அவனை கொண்டு போய் மதரசாவில் சேர்ப்போம். நல்ல ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்த்தா உடனே அந்த ஊரினுடைய முக்கியஸ்தவர்களுடைய சொந்தக்காரர் அந்த பையன், ஏன்பா நம்ம குடும்பத்து பிள்ளை போய் அங்கே போய் கஷ்டப்பட்டு ஓதணுமா, நம்ம குடும்பத்து பிள்ளை போய் அங்கே போய் கஷ்டப்பட்டு ஓதணுமா, என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி அவங்க தாயும் தந்தையும் திட்டி 10 நாள் அந்த மதரசாவில இருந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததனுடைய பின் விளைவு என்ன தெரியுமா? அவனுக்கும் அந்த மதரசாவிற்கும் எந்த ஒரு அவனுக்கும் குர்ஆனுடைய தொடர்பு கூட அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் பார்த்து இவர்கள் செய்த தவறு இன்னைக்கு புரியாது, அவர்கள் செய்த தவறு இன்னைக்கு புரியாது, ஒரு நாள் தெரியும். அவர்கள் செய்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளுடைய குடும்பத்து பிள்ளைய போய் நீ போய் கஷ்டப்பட்டு ஓதுற அந்த மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கிறிய, அது ஏழை எளியவர்கள் ஓத வேண்டிய மதரசா, அது ஏழை எளியவர்கள் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு இடம், அங்க போய் நம்ம பிள்ளைய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கும் குர்ஆனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். கண்கூடாக நடந்த ஒரு செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலமும் அப்படி நினைத்து விடாதீர்கள். நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல ஹாஃபிஸ்களாக ஆக வேண்டும். அது எப்படிப்பட்ட இடத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம். நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல குர்ஆனை பழக்கமுடையவர்களாக வேண்டும். அது எங்க போய் ஓதுனாலும் சரிதான், எவ்வளவு போய் ஓதட்டும் அப்படின்னு விடுங்க. நாளைக்கு ஹாஃபில்களை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு உயர்த்துகின்றான் என்று சொன்னால், குர்ஆன் மனனம் செய்தவர்களை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சீட் எழுதி வச்சிருப்பான், வாஜிபாக்கி வச்சிருப்பான், சொர்க்கத்திற்கு இவன் நரகத்திற்கு இவன். அதுல நரகத்திற்கு யார் யார் என்பதாக சீட் எழுதி வச்சிருப்பான். பாவம் செய்தவர்களை எல்லாம் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா எழுதி வச்சிருக்கிறான்ல, அதுல இருந்து தன்னுடைய குடும்பத்தில் 10 நபர்களை அல்லாஹு தஆலா எடுத்து ஹாஃபிஸ்கள் இடத்தில் கை கொடுக்கும். ஹாஃபிஸா இவா உன் குடும்பத்துல இத்தனை பேர் நரகத்துக்கு சீட் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, உறுதியாக்கப்பட்டது. அதுல இருந்து குடும்பத்திலிருந்து 10 சீட் அல்லாஹு தஆலா எடுத்து கொடுக்கிறான். இந்த 10 சீட்ல நரகவாதியான 10 சீட்டை உன்னுடைய சிபாரிசை கொண்டு நீ சுவனத்திற்கு அழைத்து செல். இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும் ஒரு ஹாஃபிஸுக்கு? அல்லாஹு அக்பர். இதை விட குர்ஆனுடையவனுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது எந்த இடத்திலும் நம்மளை தாழ்த்தி விடாது. குர்ஆன் என்பது எந்த இடத்திலும் நம்மளை தாழ்த்தி விடாது, எல்லா இடங்களிலும் உயர்த்தி கொண்டே தான் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நியத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாரிசுகள், இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து வாரிசுகளிலும் ஹாஃபிஸ்களை உருவாக்குவோம் என்ற நியத்து வைப்போம். என்ன வேண்டாலும் படிப்பு படிச்சுக்கிட்டோம், என்ன படிப்பு வேண்டாலும் படிச்சுக்கிட்டோம், ஹாஃபிஸ்களாக ஆக வேண்டும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் இந்த ரமதானுடைய முக்கிய இந்த முதல் ஜும்மாவிலே அல்லாஹு தஆலா நம்மளுடைய துஆவை முழுமையாக அங்கீகரிப்பானாக. ஆமீன். சத்தமா சொல்லுங்கள். உண்மையிலே மனம் இருந்தால் ஆமீன் சத்தமாக சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்மளுடைய வாரிசு சந்ததிகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நல்ல ஹாஃபிஸ்களாக ஆக்கி வைத்து அந்த ஹாஃபில்களின் மூலம் நம்முடைய குடும்பத்தார்களை அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சுவனத்தில் புகுத்துவானாக. இந்த ஹாஃபில்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மளை சுவனத்தில் சேர்ப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.